ஆகஸ்ட் மந்தினுடைய எக்ஸ்பைரி 24,200க்கு மேலே க்ளோஸ் வைக்குமா அப்படின்னு ரொம்ப தடுமாறிக்கிட்டே இருந்துச்சு. காலையில் ஓப்பனில் இருந்து 200 கிராஸ் பண்ணாமல் மார்க்கெட் ரொம்ப ஒரு ஷெல்லிங் ப்ரெஷரில் இருந்தது. கீழே வந்து 24,115 வரைக்கும் லோ வந்திருக்கு. வந்துட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி 200 நியரஸ்ட்டாக போய்ட்டு திரும்பவும் கீழே அந்த 24,120 வந்துட்டு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகி நல்லாவே வந்து ஒரு அப்சைடு வந்து கொடுத்துருக்கு. சடனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மணிக்கு மேலே 150 இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது, 250 வரைக்கும் போனது. அப்புறம் அந்த சிஏஎஸ் க்ளோசிங் ஆக்ஷன் சீசன் மெத்தட்ஸில் ஒரு 80 பாயிண்ட் சடனாக வந்து அப்சைடு கொடுத்து 24,330 க்ளோஸ் வச்சுருக்கு இந்த ஆகஸ்ட் மந்தினுடைய எக்ஸ்பைரி. இது வந்து ஒரு திடீர் இன்ஸ்டன்ட் மாதிரி இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா இந்த சிஏஎஸ் மெத்தட் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இல்லை யாருக்கு அந்த சிஏஎஸ் மெத்தட்ஸ் வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது இன்னமும் ஒரு கன்ஃபியூஷனாகவே வந்து இருக்குது. இந்த மெத்தட்ஸ்னால் நிறைய வந்து ஒரு ஏன்னா கேஷுக்கும் ஃப்யூச்சருக்கும் இல்லை வேரியேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த சிஏஎஸ் மெத்தடு வந்து செபி அறிமுகப்படுத்தினாங்க. பட் இருந்தாலும் இது இப்போ செபிக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த சிஏஎஸ் முறை வந்து திரும்ப கண்டினியூவாக இருக்குமா, இல்லை இதை வந்து செபி திரும்பவும் இதை வந்து பேன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நிஃப்டி க்ளோசிங்கிலேருந்து நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ், ஏன்னா காலையிலேருந்து மார்க்கெட் வந்து 200 தாண்டாமல் இருந்த மார்க்கெட்டு சடனாக வந்து லாஸ்ட் வந்து 2 மணிக்கு மேலே கொஞ்சம் அப்சைடு நார்மலாக வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த சிஏஎஸ் முறையில் வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு வந்து கொடுத்துருக்கு. பட் இதனுடைய இன்ஃபேக்ட் நாளைக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் அதாவது வால்யூம் இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா. ஏன்னா இந்த க்ளோசிங் முறையிலேருந்து நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,220 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 24,150 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 24,080 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டு. இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி இப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,300 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 24,400 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 24,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் காலையில் ஓப்பனே 24,200 கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட் திரும்ப சடனாக கீழே லோ தான் வந்திருக்கு. 24,115 வரைக்கும் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப 24,190 200 கிட்ட வந்து திரும்ப அங்கேருந்து திரும்பவும் செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி கீழே 120 வரைக்கும் வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து நல்லாவே 2 மணிக்கு மேலே நல்லாவே ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. நல்லா ஒரு ஷார்ட் கவர் இருந்திருந்தாலும் திரும்ப நல்லாவே வந்து மேலே அப்சைடு வந்து ஒரு சடனாக ஒரு 80 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 24,334 க்ளோஸ் வச்சுருக்கு. 115 புள்ளிகள் வந்து அதிகரித்து காமிச்சிருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷெல்லிங்லாம் இருந்த நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா சடனாக வந்து ஒரு அப்சைடு வந்து கொடுத்துருக்கு. அப்படின்னா ஒரு நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,200 250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கரெக்டு தான். அதுக்கு மேலே இருக்கிற வந்து ஒரு 80 பாயிண்ட் வந்து அந்த சிஏஎஸ் முறையில் நம்ம வந்து ஒரு க்ளோசிங் மெத்தட்ஸ்னால மேலே வந்து ஒரு 80 பாயிண்ட் பார்த்து 24,330 இருக்குது. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு, அதாவது திரும்ப இந்த லெவல் 24,300க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்கணும். 24,300க்கு மேலே இந்த அளவு க்ரீன் கேண்டில் வச்சுட்டு மேலே இருந்துச்சு அப்படின்னா 400 500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த சடனாக ஏறினதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருங்கிற பட்சத்தில் இந்த 200 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். 200 220 சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா திரும்ப இந்த 300 வரும். 300 பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் திரும்ப வந்து நல்லா பையிங் பிரேக் அவுட்டை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அப்படி 200 சப்போர்ட் எடுத்து மேலே போக முடியாமல் போனாலும் திரும்ப கீழே வரும்போது 200 உடச்சிருச்சு அப்படின்னா திரும்ப 150 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. 300க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங் பிரேக் அவுட் ஆகும். திரும்ப கீழே வந்து 200 சப்போர்ட் எடுக்க முடியாமல் 200 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற நல்லா 300 பிரேக் ஆச்சுன்னா நல்லா பையிங் ஆகும். திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வந்து 200 உடச்சிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா
நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.